ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது கிடையாதுங்க. நேற்று சவாரி எடுக்கல. இன்றைக்கி காலையில் டைம் பார்த்தா கரெக்டாக 3 மணி ஆகுது. இன்றைக்கி கண்டினியூஸாக சவாரி எடுக்க போகிறோம். எத்தனை மணி வரைக்கும் ஓடுறோம், என்ன டீட்டெயில் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ டெய்லிக்கும் ஆட்டோ சம்மந்தமான ஏர்னிங்ஸ் வீடியோ எல்லாத்தையும் போடுறோம். இப்போ தான் நம்ம ஏஞ்சி கிளம்பிட்ட வெடிக்கால 3 மணிக்கு கிளம்பியிருக்கோம். இப்போ எங்கே போகிறோம் பார்த்தா நைட்டாக சேப்பாக தான் போகிறோம். ஆல்ரெடி நம்ம வண்டியில் கேஸ் இருக்குது. இன்றைக்கி கேஸ் போட தேவையில்லை. இந்த கேஸ்லேயே ஓட்டிக்க வந்து வண்டி தான். அப்புறம் இதுக்கப்புறம் எப்போ சவாரி அடிக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுற மக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சவாரி எப்படி பார்க்கலாம். ஹாய் மக்களே ஃபஸ்ட் சவாரி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை வந்துட்டோம். சைதாப்பேட்டையிலேருந்து இப்போ நம்ம அடையாதே வந்துட்டோம். இப்போ தான் சவாரி ஒரு சவாரி அடிச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மந்தவெளி விற்கப்பட்ட தான் போயிட்டுருக்கு. எத்தனை மீட்டர் வந்து 750 மீட்டர் இருக்குது. ஒரு சவாரி கம்ப்ளீட் பண்ணிட்டா. எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 196 ரூபா வந்து கஸ்டமர் 200 ரூபா கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சவாரி ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. இப்போ 2வது சவாரி எடுக்க போகிறோம். விற்கப்பட்ட போகிறோம். அடையார்லேருந்து மயிலாப்பூர் எட்டுன்னு வந்து இறக்கி விட்டேன். எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 ரூபா வந்து ரவுண்டா. கஸ்டமர் கரெக்டாக 100 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி 3வது சவாரி எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2வது சவாரி ஓட்டி வச்சு 100 ரூபா. மொத்தம் இப்போ அது வரைக்கும் எவ்வளோ ஓட்டிருக்கும் பார்த்தா 300 ரூபா ஓட்டிருக்குமா. டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது கரெக்டாக. சவாரி அடிக்கல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஓலாவில் அடிக்கல, ரேப்பிடாவில் அடிக்கல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மயிலாப்பூரில் தான் சுற்றிட்டு இருக்கோம். இன்னும் சவாரி அடிக்கல. சவாரி அடித்து அப்டேட் பண்ணுற மக்களே. லாஸ்ட் சவாரி பார்த்தீங்கன்னா ஓலாவில் எடுத்தால் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா 190 ரூபா வந்துச்சு. எத்தனை கிலோமீட்டர் கேட்குறீங்களா? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் ஓலாவில் பார்த்தீங்கன்னா 190 ரூபா கொடுக்குறான். ஆனால் ரேப்பிடாவில் 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் 196 ரூபாவே கொடுக்குறான். 2 கிலோமீட்டர் முன்னாடியே கொடுக்குறான். ஆனால் சவாரி தான் ஓலாக்கார அடிக்க மாட்டான். அடித்தா நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, ஓலாவில் சவாரி அடிக்க மாட்டான். ஆனால் அமௌண்ட் நல்லா கொடுக்குறான். ரேப்பிடாவில் சவாரி அடிக்கிறான், அமௌண்ட் கம்மியாக கொடுக்குறான். என்னடா இது. இதுதான் கரெக்டாக நம்ம மயிலாப்பூர்லேருந்து சென்ட்ரல் இறக்கிவிட்டு இப்போ ரிட்டர்ன் சேப்பாக்கம் போயிட்டுருக்கோம். அது வந்து 190 ரூபா. கஸ்டமர் 200 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம சேப்பாக்கம் போகிறோம். இது வரைக்கும் 500 ரூபா ஓட்டியிருக்கோம் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆக போகுது. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேப்பாக்கத்தை வந்து எக்மூர் எடுத்துருக்கோம் சவாரி. கஸ்டமர் வரான்னு நினைக்கிறாங்க. வெயிட் பண்ணுறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 ஆகுது. எக்மூரில் விட்டுட்டு திரும்பி ஒரு சவாரி வந்து ஓகே. எனக்கு இன்றைக்கி டல்லாக தான் இருக்குது. என் மச்சானுக்கு இது வரைக்கும் சவாரி அடிக்கிறது 1.5 மணி நேரமாக. நம்ம தான் இப்போ சவாரி அடிச்சு சுற்றிட்டுருக்கோம். வந்தோம் திரும்பி சாப்பாக்கத்தில் நின்றுட்டுருக்கோம். கரெக்டாக 5:35 ஆகுது டைமு. சவாரி அடிக்கல. துரைப்பாக்கம் அடிச்சிச்சு உட்காரல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்ட்ரல் ட்ராப் பண்ணிட்டு வந்தால் டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுது. இப்போ கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுது. சவாரி இன்னும் அடிக்கலை. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:20 ஆகுது. நம்ம 5:45 வந்தோம். இன்னும் சவாரி அடிக்கலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 1-2 ரூபா கொண்டு இருக்கும். 1 ஹவரை கடந்து விட்டது. இன்னும் சவாரி அடிக்கவில்லை. பின்னாடி ஒருத்தர் படுத்து விட்டால் நான் உட்காந்து செல் நோண்டிட்டு இருக்கு. சவாரி அடிக்கவில்லை. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆகுது. 5:50 வந்து இன்னும் சவாரியே அடிக்கலை. ராங் ப்ரோ, சரி ராங் ப்ரோ. 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு சவாரி எடுத்துருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன்ஸ் ரோடு அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருக்கோம். எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தா 100 ரூபா வந்துச்சு மக்களே. இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். இல்லைனா சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு கிளம்புறது கரெக்டாக 7:30 ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இப்போ தான் சவாரி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சவாரிக்காக வெயிட். இன்றைக்கி டியூட்டி ஓவர். டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆக போகுது. சரி, இதுக்கப்புறம் சரியாக சவாரி போகல. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கும். திரும்பி மதியம் வரும். மதியத்துலேருந்து கண்டினியூ பண்ணலாம் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. மதியம் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம். டைம் பார்த்தா கரெக்டாக 12:15 ஆகுது. அதான் வீட்டிலேருந்து கிளம்பி சாப்பிட்டு கிளம்புறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரைடு வருதானு. மதியத்தில் இப்போ தான் ஒரே ஒரு சவாரி வந்தான். வீட்டில் வந்து கரெக்டாக 12 மணிக்கு வந்தான். இப்போ 1 மணி தான் ஒரே ஒரு சவாரி வந்து இறக்கி விட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வள்ளூர் கோட்டம். இதுக்கப்புறம் சவாரி அடி தானே பார்க்கலாம். வள்ளூர் கோட்டத்துலேருந்து இப்போ 1000 லைட் வந்தோம். 1000 லைட்லேருந்து எம்டியாக நம்ம திரும்பி சேப்பாக்கம் போக வேண்டியது தான். எவ்வளோ வந்துச்சு பார்த்தா அங்கே வந்து 700 ரூபா தான் வந்துச்சு. வந்தோம். ஒரே கிலோமீட்டர் தான். இப்போ திரும்பி சேப்பாக்கம் போகிறோம். அங்கே வந்து கண்டினியூ பண்ணலாம். ராயப்பேட்டாவுக்கு ஒரு சவாரி வந்தோம். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. நெக்ஸ்ட்டு சவாரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓவர் வெயிட்பா. மரத்துகளில் விட்டுட்டு உட்காந்துட்டேன். 2 எக்மூர் ஒரு சென்ட்ரல் போயிருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆக போகுது. சரிக்கு எவ்வளோ ஆகுனா நான் ஒரு 520 ரூபா ஏர்ன் பண்ணி வைப்பேன். எங்கே இருக்கும் பார்த்தா எக்மூர் வந்து திரும்பி சேப்பாக்கத்துக்கு தான் போக போகிற மாட்டேன். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சிக்னலில் தான் இருக்கேன். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் மொத்தமாக என்னென்ன லாஸ்ட்டாக போடுறேன். அப்போ நம்ம சேனல் வரைக்கும் மறக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கி டியூட்டி ஓவர். டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. வீட்டுக்கு கிளம்பி அவ்வளோதான். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1520 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் கொஞ்சம் டன்னு தான். இருந்தாலும் பரவாயில்ல. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னடா சீக்கிரம் போகலாம் பார்த்தா போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியது, ரெஸ்ட் வேண்டியது. நாளைக்கு கண்டினியூ பண்ண வேண்டியது தான். எனவே இப்போ தான் நம்ம சேனல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.